TNPL தமிழ். வணக்கம் நண்பர்களே, IFHRMS அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்க்கு எப்படி இன்க்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது. இப்போ 14, 17 அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா. நம்ம அப்டேட் சேலரி பண்ணும்பொழுது ஏதாவது சம் ரீசன்னால் அந்த மந்த் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹெச்ஆர்க்குள்ளே வந்துடணும். ஓகேங்களா. இனிஷியேட்டர் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பவானி சாகர் ட்ரைனிங் முடிக்காதவங்களுக்கு செகண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. மெயினாக அதிகமாக அந்த ரீசன்ஸ் இருக்கும். இன்னும் சில காரணங்களால் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ ஹெச்ஆர்க்குள்ளே வந்துட்டு அதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஐகான்ஸில் GTN பே சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். GTN பே சர்வீஸ் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதில் தான் ஒருத்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வராமல் இருந்தது அப்படின்னா அதை எப்படி அப்டேட் பண்ணலாம். அப்டேட் சேலரிக்கும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம், அதையும் நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் GTN பே சர்வீஸ்க்குள்ளே டாப் டு பாட்டமாக இருக்குது பாருங்கள். ஸ்டாப் இன்க்ரிமெண்ட், ஸ்டாப் சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே இப்போ வந்திருக்கிறோம். அதில் ஆல் எனிங்கிறத அதுக்கு முன்னாடி சென்டராக இந்த எம்ப்ளாயி பர்சன் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அது செலக்ட் பண்ணனாலும் எடுத்துக்காது. அப்புறம் இதில் ஆல் எனிங்கிறத எனின்னு மாற்றிக்கிடுங்க. அப்புறம் எம்ப்ளாயி ஐடி நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இதில் 3 பண்ணுறோம். பர்சன் டைப் எம்ப்ளாயின்னு அந்த இதை செலக்ட் பண்ணுறோம். ஆல் எனியை எனின்னு மாற்றிக்கோங்க. எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்குறோம். கோ கொடுத்தோடனே அந்த எம்ப்ளாயி இது நமக்கு வந்துடும். இது நான் சும்மா மாடல் தான், ரஃபாக நான் இப்போ கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு டெமோ சும்மா ஒரு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கிற ஆக்ஷன் பட்டன் கொடுத்து நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆக்ஷன் பட்டன் கொடுத்து உள்ளே அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அப்படி கொடுத்தாலே அந்த இதுக்கு அவருக்கு இன்க்ரிமெண்ட் ஸ்டாப் ஆகிடுது. ஓகேங்களா. இப்போ க்ரியேட் கொடுத்து உள்ளே வந்தால் இல்லை ஜஸ்ட் 2 ஆப்ஷன் தான். எப்போ இருந்து அந்த ஸ்டார்ட் டேட்டு மேக்ஸிமம் இப்போ அந்த 14, 17 அந்த மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு 14 கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே 2வது ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டாப் இன்க்ரிமெண்ட் எஸ் ஆர் நோன்னு தான் அதில் இருக்குது. எஸ் ஆர் நோ அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் ஸ்டார்ட் டேட்டு அதை இந்த கேலண்டர் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் இப்போது அந்த மந்த்துடைய ஸ்டார்டிங் டேட்டு கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. 14 அப்படிங்கிறது நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் குவார்ட்டர் அதில் இப்போ 17 இல்லைனா 17 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது அந்த பீரியட் நெருங்கும் போது தான். இது 2 ஆப்ஷன் தான். எந்த எம்ப்ளாயிக்கு அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறோம், க்ரியேட் கொடுக்குறோம், எஸ்ஸு, ஸ்டாப் இன்க்ரிமெண்ட், டேட்டு, அவ்வளோதான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். இப்போ நான் கொடுக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் இதுக்கு மேலே நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிவ்யூ கொடுத்துட்டு சப்மிட் பேஜ் வரும், சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வெரிஃபையர் ஐடி போயிடணும். வெரிஃபையர் ஐடியில் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதில் வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவர் ஐடி போங்க, அதே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் அப்ரூவர் ஐடியில் அப்ரூவ் கொடுத்துட்டு மீண்டும் இனிஷியேட்டர் ஐடிக்கு வாங்க. ஓகேங்களா. இனிஷியேட்டர் ஐடிக்கு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பேரோல்குள்ளே போயிட்டு ரிசல்ட் போயிட்டு அந்த எம்ப்ளாயியோட குரூப் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த எம்ப்ளாயி மட்டும் டிக் பண்ணி மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் கொடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு 14 உங்களுக்கு சென்ட்ரலைஸாக ரன் அந்த 4th மந்த்து அப்படின்னா உதாரணமாக சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் கடந்துருச்சு இந்த ஏப்ரல் மந்தில். உதாரணமாக சொல்கிறேன். இப்போ 17க்கே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வராது அந்த மாதிரி. ஓகேங்களா. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மீண்டும் அப்டேட் சேலரியில் போய்ட்டு மாற்றி விட்டுறலாம். ஓகேங்களா. அந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை சம் ரீசன்ஸ் போட்டு நீங்கள் மாற்றி விட்டுருங்க. ஓகேங்களா. இதுதான் மெத்தடு. இந்த வீடியோவில் நம்ம ஒருத்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் மற்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.